இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸிங். ஸோ இந்த சார்ட்டில் நம்ம கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ ஐபி அட்ரஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? இப்போது ஐபி அட்ரஸ் நமக்கு 32 பிட்டுன்னு தெரியும், சரியா? ஸோ விச் மீன்ஸ் தட் ஐபி அட்ரஸ் வந்து 8 பிட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். 4 ஆக்டெட்ஸில் 8 பிட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 5 6 7 8 இது ஃபஸ்ட் ஆக்டெட். 1 2 3 4 5 6 7 8 செகண்ட் ஆக்டெட். 1 2 3 4 5 6 7 8 இது தேர்ட் ஆக்டெட். 1 2 3 4 5 6 7 8 ஃபோர்த் ஆக்டெட். இப்போ வந்து நம்ம எல்லா ஐபி அட்ரஸ்க்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஃபஸ்ட் ஆக்டெக்டை பேஸ் பண்ணி தான் டீல் பண்ண போகிறோம், ஓகேவா? நம்ம ரேஞ்சு சொல்கிறோம் இல்லையா, கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ் இந்த ரேஞ்சில் இருக்குது, கிளாஸ் பி ஐபி அட்ரஸ் ஒரு ரேஞ்சில் இருக்குது. அது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் ஆக்டெட் தான் நம்ம சொல்ல போகிறோம். மீதி 3 ஆக்டெட்ஸை நம்ம வந்து அதை சொல்ல போகிறது கிடையாது. இதை எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். ஸோ எப்பயுமே நமக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இப்போ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நெட்வொர்க் அட்ரஸ்ன்னு இருக்குது, ஹோஸ்ட் அட்ரஸ்ன்னு இருக்குது, சரியா? 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம், நெட்வொர்க் அட்ரஸ், ஹோஸ்ட் அட்ரஸ். ஸோ இந்த நெட்வொர்க் அட்ரஸ் சில இடத்துல ரெஃபர் பண்ணிங்கன்னா ப்ரிஃபிக்ஸுன்னு சொல்லுவாங்க, இதை ப்ரிஃபிக்ஸுன்னு சொல்லுவாங்க. ஹோஸ்ட் அட்ரஸை வந்து சஃபிக்ஸுன்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போது நெட்வொர்க் அட்ரஸ், இப்போ கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ். ஸோ எந்த அட்ரஸ் எடுத்தாலும் அது வந்து ஐபி அட்ரஸை வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரிக்கலாம், நெட்வொர்க் அட்ரஸ், ஹோஸ்ட் அட்ரஸ், ஓகேவா? ஸோ கிளாஸ் ஏக்கு ஒரு நெட்வொர்க் அட்ரஸ் இருக்கும், கிளாஸ் பிக்கு ஒரு நெட்வொர்க் அட்ரஸ் இருக்கும், கிளாஸ் சிக்கு ஒரு நெட்வொர்க் அட்ரஸ் இருக்கும், கிளாஸ் டிக்கு இருக்கும், கிளாஸ் இக்கு இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் ஏக்கு ஒரு ஹோஸ்ட் அட்ரஸ் இருக்கும், கிளாஸ் பிக்கு ஒரு ஹோஸ்ட் அட்ரஸ் இருக்கும், கிளாஸ் சிக்கு இருக்கும், சரியா? இப்போ வந்து கிளாஸ் ஏ நான் நெட்வொர்க் அட்ரஸ்ன்னு சொன்னேன். அப்போது கிளாஸ் ஏக்கு எவ்வளோ நெட்வொர்க் அட்ரஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்போது நம்பர் ஆஃப் ஐபி எப்பயுமே வந்து கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸில் வந்து ஃபஸ்ட்டு பிட் வந்து 0. ஃபஸ்ட்டு பிட் இன் தி ஃபஸ்ட் ஆக்டெட் இஸ் 0 இன் கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு பிட் வந்து 0ன்னு அர்த்தம். ஃபஸ்ட் ஆக்டெட்டில் ஃபஸ்ட்டு பிட் 0 அப்படின்னு இருந்தால் அது கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிடலாம், ஓகேவா? ஸோ இது வந்து பைனரியில் கன்வெர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆக்டெட்டில் ஃபஸ்ட்டு பிட் 0வாக இருந்தால் கிளாஸ் ஏன்னு சொல்லிடலாம். இல்லை அப்படின்னா எனக்கு 0 to 127 இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு அட்ரஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ், ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு பிட் இன் தி ஃபஸ்ட் ஆக்டெக்ட் இஸ் 0 இன் கிளாஸ் ஏ. ஸோ இப்போது செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, நெட்வொர்க் அட்ரஸ் வந்து 8 பிட்ஸ், ஹோஸ்ட் அட்ரஸ் வந்து 24 பிட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆக்டெட் ரெப்ரசன்ட்ஸ் நெட்வொர்க் அட்ரஸ், the remaining 3 octets represent host address. ஸோ ஒவ்வொரு ஆக்டெட்லேயும் 8 பிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட் ஆக்டெட்டில் 8 பிட்ஸ். ஸோ நெட்வொர்க் அட்ரஸ் 8 பிட்ஸ், ஹோஸ்ட் அட்ரஸ் வந்து 24 பிட்ஸ். இப்போது நெட்வொர்க் அட்ரஸில் வந்து எப்பயுமே 8 பிட்ஸ், நான் இதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இந்த 0வையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ கிளாஸ் ஏல வந்து நெட்வொர்க் அட்ரஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னால், ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பிட் 0, ஃபஸ்ட்டு பிட் எப்பயுமே வந்து ஃபிக்ஸட், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிட் எப்பயுமே ஃபிக்ஸட். ஸோ அப்போ போது கிளாஸ் ஏ நெட்வொர்க் அட்ரஸ் வந்து 7 பிட்ஸ், which means 2 power 7 network
IDs are possible. Number of network IDs possible in number of network IDs possible in class A வந்து 2 power 7. ஏன்னா ஃபஸ்ட்டு 8 bits நெட்வொர்க் ஐடின்னு சொன்னேன், ரிமைனிங் 3 ஆக்டெட்ஸ் வந்து ஹோஸ்ட் ஐடின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ ஏன் இங்கே 7 சொல்கிறேன், ஏன் இங்கே நான் 8 சொல்லலை? நான் ஃபஸ்ட்டு ஆக்டெட்டில் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு பிட், இப்போ நெட்வொர்க் ஐடியை பற்றி மட்டும் தான் நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு பிட் வந்து 0. ஸோ ஃபஸ்ட்டு பிட் வந்து 0. ஸோ இதனால் இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ரிமைனிங் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 bits இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஐடிஸ் பாசிபிள் இன் கிளாஸ் ஏ வந்து 2 power 7, தட் இஸ் 128. ஓகேவா? ஸோ 2 power 7 128. ஸோ 128. அப்போது இதில் ஃபஸ்ட்டு அட்ரஸ் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு நெட்வொர்க் அட்ரஸ் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு நெட்வொர்க் அட்ரஸ் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு பிட் 0ன்னு சொல்லியாச்சு. அப்போ ரிமைனிங் 7 bitsல தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். சரியா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 0 0 0 0 0 0 0 இது ஃபஸ்ட் நெட்வொர்க் அட்ரஸ் ஆஃப் கிளாஸ் ஏ. ஃபஸ்ட் நெட்வொர்க் அட்ரஸ் கிளாஸ் ஏ. ஸோ இது வந்து அப்போ இது என்ன டினோட் பண்ணுது? 0ன்னு டினோட் பண்ணுதா? ஸோ 0, இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0. அப்போது இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ அடுத்தது என்னவாக இருக்கும்? ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ 0 0 0 1 2 3 4 5 6 0 0 0 1. அப்போது 1 2 2னா 1 0, 3னா 1 1, 4னா 1 0 0. அப்படி எது வரைக்கும் போகும்? அப்படி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பிட் ரிசர்வ்டு. ஸோ கடைசி எதுவாக இருக்கும்? 1 2 3 4 5 6 7. கடைசி நமக்கு எல்லாமே நமக்கு 1 பிட் இருக்கும். ஸோ இது வந்து இங்கேருந்து, ஸோ ஃபஸ்ட்டு பிட்டு இது லாஸ்ட் நெட்வொர்க் அட்ரஸ் இன் கிளாஸ் ஏ. ஓகேவா? இன் கிளாஸ் ஏ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா 127. எப்படி 127? 1 into 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5, 2 power 6. இதெல்லாம் ஆட் பண்ணால் you will get 127. அதனால தான் எப்பயுமே வந்து கிளாஸ் ஏ நெட்வொர்க் அட்ரஸ் ஃபால்ஸ் வித்தின் த ரேஞ்ச் 0 to 127. ஸோ டோட்டலாக 0 to 127னால நமக்கு 128 நெட்வொர்க் அட்ரஸ் இருக்குது. சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, எப்பயுமே வந்து 128 நெட்வொர்க் அட்ரஸ் இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 128 minus 2 126. ஏன் 126 நெட்வொர்க் அட்ரஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் அட்ரஸ் இங்கே பார்த்தீங்கல்ல 0 0 0, இதை எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ண முடியுமா? எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஐஏஎன்ஏட்ட இருக்குது. ஓகேவா? ஐஏஎன்ஏட்ட நமக்கு இருக்குது. ஸோ அதை எங்கேயுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ இட் வில் பி ஃபிக்ஸட். ஸோ அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ லாஸ்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 127. ஸோ லாஸ்ட் அட்ரஸ்ன்னு சொல்ல முடியாது. நமக்கு பார்த்திங்கன்னா த நெட்வொர்க் ஐடி 127.0.0 இதையும் நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. இந்த ஐபி அட்ரஸையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இது நெட்வொர்க்கில் லூப் பேக் அட்ரஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நமக்களோட நெட்வொர்க் ஐடிஸ் எவ்வளவு? கிளாஸ் ஏல 128. ஆனால் எவ்வளோ யூஸ் பண்ண முடியும்? 126. ஸோ இந்த ரெண்டு ஐபி அட்ரஸே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ டோட்டலாக நெட்வொர்க் அட்ரஸ் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ண முடியும்? 126 தான். சரியா? இப்போது நம்ம வந்து நெட்வொர்க் ஐடிஸ் முடிச்சாச்சு. ஸோ ஹோஸ்ட் ஐடிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னேன்? 2 power 24 bits ஆர் ரிசர்வ்டு ஃபார் ஹோஸ்ட். ஓகேவா? ஸோ ஏன்னா செகண்ட் ஆக்டெட்டில் 8 bits இருக்குது, தேர்ட் ஆக்டெட்டில் 8 bits இருக்குது, ஃபோர்த் ஆக்டெட்டில் 8 bits இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 24 bits இருக்குது. கரெக்டாக? ஸோ 24 bitsல ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஐடி பாசிபிள் வந்து 2 power 24. ஸோ
இந்த 2 பவர் 24லையும் நம்ம ரெண்டு 2 பவர் 24 மைனஸ் 2 இந்த ரெண்டு இதை நம்ம ரெண்டு ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போது அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கூகுளில் வந்து இது எந்த சப்போஸ் உங்களுக்கு 64.0.0.0ங்கிறத வந்து ஹோஸ்ட் ஐடியாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த எந்த நெட்வொர்க்கில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளாஸ் ஏ அட்ரஸ். இது ஏன் நான் கிளாஸ் ஏ அட்ரஸ்ன்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் ஆக்டெட்டில் வேல்யூ வந்து 64. இப்போ கிளாஸ் ஏல வந்து 0 to 127 இருந்தால் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அது கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ். ஸோ இந்த சப்போஸ் இப்படி ஒரு ஐபி அட்ரஸ் இருந்தால் இதை வந்து நெட்வொர்க் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கூகுளில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கூகுளோட நெட்வொர்க் அட்ரஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 64.0.0.0. ஸோ இதை நான் நெட்வொர்க் அட்ரஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி 64.255.255.255 வந்து நான் என்ன சொல்லுவேன், இந்த நெட்வொர்க்குக்கு ஏதாவது ஒரு டேட்டா ப்ராட்காஸ்ட் பண்ணணுன்னா 64.255.255.255 தான் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்ன்னு சொல்லுவேன். விச் மீன்ஸ் ஒரு அட்ரஸ் வந்து நெட்வொர்க் அந்த ஹோஸ்ட்டு எந்த நெட்வொர்க்கில் இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஐபி அட்ரஸும், அதே மாதிரி அந்த நெட்வொர்க்கு இருக்கிற எல்லா ஹோஸ்ட்டுக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த 64.255.255.255 ஐபி அட்ரஸும் தேவைப்படுது. ஸோ அந்த ரெண்டு ஐபி அட்ரஸ் தவிர மிச்சது எல்லாமே வந்து நமக்கு ஹோஸ்ட் ஐபி அட்ரஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் 2 பவர் 24 மைனஸ் 2. இப்போ இது இங்கே 64.0.0ன்னு போட்டிருக்கேன். நான் 65.0.0.0 போட்டாலும் அது வந்து கிளாஸ் ஏ தான். அதுவும் ஒரு நெட்வொர்க் அட்ரஸ்னால் அந்த இதில் வந்து அந்த நெட்வொர்க்கில் எவ்வளோ ஹோஸ்ட் இருக்குது அதில் வந்து இப்போ இப்போது 64.0.0ன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணலான்னா 64.0.1 இது வந்து இது வந்து நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கில் ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் ஐடி வந்து 64.0.0.1ன்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால் ஹோஸ்ட் ஐடின்னு சொல்லும் போது நம்ம ரெண்டு அட்ரஸை யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்று நெட்வொர்க் அட்ரஸையும் அதில் இருக்க அந்த கரஸ்பாண்டிங் நெட்வொர்க் இருக்கிற ப்ராட்காஸ்ட் அட்ரஸையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எப்பயுமே வந்து ஹோஸ்ட் ஐடி இஸ் பாசிபிள் வந்து 2 பவர் 24 மைனஸ் 2. இது ஒரு பாயிண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இப்போது இன்னொரு கான்செப்ட் வருது. ஸோ இப்போ வந்து கிளாஸ் ஏ இது நெட்வொர்க் அட்ரஸ்ஸு. இது வந்து represent the broadcast address of class A network. host A இல்லை, class A network. இப்போ அதுதான் அந்த நெட்வொர்க் வந்து இப்போது இன்ஃபோசிஸ்க்கு இந்த நெட்வொர்க் இப்போ நமக்கு பார்க்குறோம். இப்போ நம்ம ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க் பண்ணும்போது ஒன்றொன்றுத்துக்கும் தனி நம்ம பப்ளிக் நெட்வொர்க்கை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆர்கனைசேஷன்ஸ்க்குன்னே ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க் அட்ரஸ் இருக்கும், ஹோஸ்ட் இருப்பாங்க. சப்போஸ் அந்த மெசேஜை வந்து ஒன்லி வித்தின் த ஆர்கனைசேஷன் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் ப்ராட்காஸ்ட் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்களா? ஸோ இது கிளாஸ் ஏ நெட்வொர்க். ஸோ இப்போ வந்து இந்த 255னா என்னன்னு சொல்கிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஃபால்ட் மாஸ்க் ஃபார் கிளாஸ் ஏ வந்து 255.0.0.0. ஸோ 255.0.0 தான் வந்து டிஃபால்ட் மாஸ்க். இப்போ இந்த டிஃபால்ட் மாஸ்க் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போது ஒரு ஐபி அட்ரஸ் இப்போ இது 64 அவுட் ஐடென்டிஃபை இட் இஸ் கிளாஸ் ஏ. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இப்போ இதை வந்து நான் பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு பிட்டு 0 வரதானே நான் கிளாஸ் ஏன்னு சொன்னேன். இல்லை அப்படின்னு சொன்னால் 0 to 127 ரேஞ்சுக்குள்ளே இது இருக்கிறனால இது கிளாஸ் ஏன்னு சொல்லியாச்சு. வாட் இஸ் தி அட்ரஸ் ஆஃப் த ஃபஸ்ட் ஹோஸ்ட் இந்த கிளாஸ் ஏ நெட்வொர்க் அட்ரஸ். ஸோ இது நெட்வொர்க் அட்ரஸ் ஆஃப் கிளாஸ் ஏ. ஓகேவா? ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் என்னது? ஃபஸ்ட்டு ஹோஸ்டோட அட்ரஸ் என்ன? ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் இந்த ஒரு நெட்வொர்க்கில் ஃபஸ்ட்டு ஹோஸ்டோட அட்ரஸ் வந்து நமக்கு வந்து 64.0.0.1. ஓகேவா? இப்போது இங்கே நான் சொன்னேன் இல்லையா டிஃபால்ட் மாஸ்க். இப்போ ஐபி அட்ரஸ் 64.0.08 கம்ஸ் அண்டர் விச் நெட்வொர்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம டிஃபால்ட் மாஸ்க் யூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட் மாஸ்க் யூஸ் பண்ணி ஒவ்வொரு
கிளாஸ் ஏ அட்ரஸ் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு டிஃபால்ட் மாஸ்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏக்கு வந்து 255.0.0.0, கிளாஸ் பினா 255.255.0.0. ஸோ இப்போ இந்த ஐபி அட்ரஸ் கம்ஸ் அண்டர் விச் நெட்வொர்க், எந்த நெட்வொர்க் கீழே வருதுன்னு சொல்கிறதுக்கு இதோட நெட்வொர்க்கை ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து ஒரு ஹோஸ்ட் அட்ரஸ்ஸு, ஓகேவா? ஒரு நெட்வொர்க் கீழே ஒரு ஹோஸ்ட் அட்ரஸ் இது. இந்த ஹோஸ்ட் எந்த நெட்வொர்க் கீழே வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த அட்ரஸ் வந்து எந்த கிளாஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆக்டரில் 64 இருக்குது. 0 to 127 ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலே கிளாஸ் ஏ. ஸோ இது கிளாஸ் ஏ. இப்போ டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் வந்து 255.0.0.0. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இது எந்த நெட்வொர்க்கு கீழே வருதுன்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ நெட்வொர்க் கீழே வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 64க்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் வந்து இது 01000 இது எழுதியிருக்காங்க. இதுதான் பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 64. 0க்கு 8 zeros போடாமல் சிங்கிள் 0 போடலாம் 0. 8க்கு வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் இது, ஓகேவா? இப்போ வந்து டிஃபால்ட் மாஸ்க் எடுத்துக்கணும். டிஃபால்ட் மாஸ்க் என்ன சொல்லியிருந்தேன் நமக்கு, 255.0.0.0. ஸோ 255னா ஆல் 8 ones represents 255.0.0. ஸோ இப்போ வந்து இதுக்கு AND ஆப்ரேஷன் பண்ணோம். ஸோ இதுக்கு AND ஆப்ரேஷன் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? AND ஆப்ரேஷன்னா உங்களுக்கு தெரியும்ல, சேம் 1 இருந்தால் தான் நமக்கு 1 வரும். 1 இங்கே 0 இருந்ததுன்னா நமக்கு 0 தான் வரும். இல்லை 0 1 இருந்ததுன்னா நமக்கு 0 தான் வரப்போகுது. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொன்னால், இப்போது நமக்கு வந்து எல்லா 0 இங்கே மட்டும், இங்கே ஃபஸ்ட்டு 0, இங்கே மட்டும்தான் நமக்கு 1 இருக்குது. ஸோ இங்கே மட்டும்தான் நமக்கு 1 வரும், இங்கே நமக்கு 0 வரும். ஸோ மிச்சம் எல்லாமே நமக்கு 0 தான். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8 எல்லாமே இங்கே வந்து நமக்கு 7. ஸோ 0 0 1 1 2 3 4 5 6 4 5 6 7 8 0. ஸோ இது 64. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? 64. நம்ம இது எந்த நெட்வொர்க் கீழே வருதுன்னு சொல்லணும். பாயிண்ட் இங்கே 0, இங்கேயும் 0, 0 and 0 is 0. 0.0 திருப்பி என்ன வருது? 8. இப்போ இங்கே 8க்கு இங்கே 1 இருக்குது, இங்கே 0க்கு 1 and 0 is 0. ஸோ 0. ஸோ இது எந்த நெட்வொர்க் கீழே வருது? இந்த ஹோஸ்ட் எந்த நெட்வொர்க் கீழே வருது? 64.0.0.0. ஸோ ஒரு ஹோஸ்ட் எந்த நெட்வொர்க் கீழே வர்றதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ சப்நெட் மாஸ்க் டிஃபால்ட் மாஸ்க் என்னது அப்படின்னா, ஃபார் சப்நெட் மாஸ்க் ஃபார் கிளாஸ் ஏ என்னன்னா 255.0.0.0, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, how many network IDs are possible for host A? 128. 126 network ID is used. ஆமாம், ஏன்னு சொன்னேன், ஃபஸ்ட் IP is not used anywhere, ஓகேவா? The IP address in class A, இது வந்து it is used as a loop back address for diagnostic issues. ஸோ loop back addressங்கிறது நம்ம forthcoming வீடியோஸில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கிளாஸ் ஏ பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம கிளாஸ் பி ஐபி அட்ரஸ்னால் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.